அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர், பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதிய கட்சி ஆகிய கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. இதன் மூலம் பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுகிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து கூட்டணி தவறாக வைத்துவிட்டோம், அடுத்த கூட்டணி சரியானதாக அமையும் என்கிற ஒரு பேச்சை தொடர்ந்து பாமக தரப்பிலிருந்து பேசி வருகிறார்கள். அந்த விதத்தில் இன்று பார்க்கும்பொழுது பாமக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் பங்கேற்றிருப்பது என்பது மாநில உரிமைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற ஒரு செய்தியை இன்று ஒருமித்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பங்கேற்காதவர்கள் ஒரு சில விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது இது கிட்டத்தட்ட லெட்டர் பேட் கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரமான செயலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது அது ஒரு பேச்சுவார்த்தையாக தான் எழுந்திருக்கிறதே தவிர அதற் பற்றியான ஒரு முன்னெடுப்பும் ஏதும் எடுக்கப்படாத நிலையில் திமுக அரசு இதை முன்னெடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விளம்பரத்திற்கான அரசியல் என்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வாறான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது வியப்பாக இருக்கிறது என்கிற ஒரு விமர்சன பார்வையையும் கூட்டத்தில் பங்கேற்காத கட்சியினர் வைத்து வருகிறார்கள்.